கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் தேர்தல் ஆணையம் மீண்டும் கேட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலின் போது வாக்கு திருட்டு நடந்ததாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி பெங்களூருவில் உள்ள மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவதற்காக 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டதாக ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தினார். இது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பினர். கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளை பிரமாண பத்திரத்தில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையம் கோரியது. இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் 1960ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகளின் கீழ் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இல்லாவிட்டால் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியதற்காக நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனிடையே தேர்தல் ஆணையம் மீது கட்சிகள் குற்றம் சாட்டுவது வழக்கமானது என கூறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறுவதில் தவறில்லை என்றும் கூறியது சர்ச்சையானது. மற்ற மாநிலங்களில் குறிப்பாக பீகார், யூபி, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, வெஸ்ட் பெங்காலில் இதெல்லாம் நிறைய பேர் நம்ம மாநிலத்தில் இங்கே வேலைக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துருக்கோம். அவர்கள் அங்கே வாக்குரிமை இல்லாத பட்சத்தில் இங்கே வாக்குரிமை பெறுவதில் அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. அது எப்படிங்க, ஒவ்வொரு இந்தியாங்கிறது ஒரே நாடு. தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டினால் அதற்கு பாஜக ஆஜராகி பதிலளிப்பது ஏன் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பொறுப்பில்லாமல் தேர்தல் ஆணையம் இதை கட்டி கழிக்கிறார்கள். இதற்கு ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்காமல் நீங்கள் அஃபிடவிட்டில் கையெழுத்து போட்டு கொடுங்க, நீங்கள் ஓத்து எடுங்க, இப்படிலாம் சொல்கிறதெல்லாமே பொறுப்பற்ற போக்காக இருக்கிறது. எல்லாத்தோட வியப்பு என்னவென்றால் தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டு வைக்கும் பொழுது பாஜக எதற்கு கொந்தளித்து கொண்டு அதற்கு பதிலளிக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. 6 லட்சம் பேரை பீகார்லேருந்து மட்டும் சேர்த்தாங்க. அப்புறம் ஜார்க்கண்ட்லேருந்து எத்தனை பேரை சேர்ப்பீங்க, அஸ்ஸாம்லேருந்து எத்தனை பேரை சேர்ப்பீங்க, ஒரிசாலேருந்து எத்தனை பேரை தமிழ்நாட்டில் சேர்ப்பீங்க, உத்தரப்பிரதேசலேருந்து எத்தனை பேரை நீங்கள் சேர்க்க போறீங்க? தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாற்றிவிடு. இதற்கிடையில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து மேலும் ஆதாரங்களை வெளியிட உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் அவரை மிரட்டும் வகையில் செயல்படுவதாக பலரும் கண்டனம் தெரிவித்து ராகுல் காந்திக்கு ஆதரவளித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.